கோவை துடியலூர் அருகே பன்னீர்மடை எஸ்எஸ்எம் பார்க் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகணபதி திருக்கோவிலில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலமுருகன் திருக்கோவில் மற்றும் நவகிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா 8ஆம் தேதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பக்திபூர்வமாக நடந்தது. ஏப்ரல் 29ஆம் தேதி காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அக்னி சக்ரகணம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. 30ஆம் தேதியன்று காலை 2ஆம் கால யாகங்கள், பூர்ணாஹூதி மற்றும் தீர்த்த குடங்களுடன் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வில் யாகசாலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் தீர்த்த குடங்களில் இருந்து பாலமுருகன் மற்றும் நவகிரகங்களின் விமான கோபுரங்களில் ஊற்றப்பட்டன. மந்திரம் முழங்க நிகழ்ந்த கும்பாபிஷேகத்திற்கு செம்பாபுரி டாக்டர் சிவஸ்ரீ பிரவீன் குமாரா சிவம் தலைமையிலான குழுவினர் தலைமை வகித்தனர். பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் திருவிழாவை அனுபவித்தனர். இதனையடுத்து பாலமுருகனுக்கு அபிஷேக பூஜை, அலங்காரம், மகா தீபாதாரணை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழா முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் திருப்பணிக்குழுவும் ஊர் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.